உனக்கு எனக்கு ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வச்சுக்கலாம் பரியா. ஐயோ நான் வேற ஏதோ ஒரு திமிர்ல சொல்லிவிட்டோமே, இப்ப என்ன பண்றது? ஐயோ பாப்பா ஜெய் சாச்சியே, இப்ப நான் சொல்ற வேலையில சைடா அதே இப்ப மாட்டனடா நீ. ஐயோ இந்த நாசமா போனோம், இந்த பைக்க தோடி கொட்டானே. இந்த பைக்ல எவ்வளவு நடந்துருக்கும், இங்க ஓடி போய் போ. சீ, இந்த பைக் வச்சிட்டு ஒரே ராட். தேங்க் யூடா பப்ளு வாயா, இப்ப நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சு விட்டது. இப்ப பாருங்க ஜாலியா இந்தியன் பைக்ஸ்ல ஓட்ட வேண்டியதா, ஜாலியா நம்ம. அப்பாடா இப்பதான்டா நம்மளுக்கு நிம்மதியா இருக்குது. பப்ளு ஐயா பைக் தொடச்சிட்டியா? எங்கடா எங்கடா தானா போயிட்டு இருக்குது பைக்கு? டேய் என்னடா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலடா. அட பாவி, ஐயோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்ல இருக்க மக்களே. ஸோ இனி நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 கிளிச்சஸ் பற்றி தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் ஃபோனில் 200 போட்டு இந்த குதிரையை வர வச்சுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கன்னை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுட்டுக்கிட்டே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே போங்க, குதிரை பக்கத்துலேயே. அப்புறம் டக்குன்னு பழக்குன்னு ஏறிடுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே பழக்குன்னு கீழே இறங்கிடுங்க. ஸோ இப்போ என்ன தான் சொல்ல வர, என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்பீங்க. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு லைக்கை போட்டு பாருங்க. இப்போ 99 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும்ல, ஸோ காலையில் மதியானம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் 99 போட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்க ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ இப்போ 99 இருங்க, இன்னொரு 99 போடலாம். ஸோ 99 ஓகே. ஸோ இப்போ இருட்டாயிடுச்சா? இப்போ அந்த மிஷின் கன்னை திருப்பி எடுங்க. ஸோ இப்போ பாருங்களேன் என்ன ஆகுதுன்ட்டு. அடே இன்னும் லைட் எரியுது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பாருங்க அடுத்தது அப்படியே குதிரை மேலே ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குதிரை வாயிலேருந்து லைட் எரியுற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்க அந்த மிஷின் கன்னை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இருட்டான நேரத்தில் குதிரைக்கு லைட்லாம் இருக்காதுல்ல, அதனால இப்போ குதிரையில் டார்ச் லைட் அடிச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் போய் சவாரி பண்ணலாம். ஸோ நம்ம காரு பைக்கில் லைட் இருக்கும், பட் இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை ஓட்ட முடியாதுல்ல, அதனால இந்த மாதிரி லைட் வச்சு ஓட்டலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க ஒரு நல்ல கிளிச் மக்களே. ஸோ இந்த மாதிரி இன்னும் 9 கிளிச்சஸ் நம்ம டாப் 10 9 கிளிச்சஸ் பார்க்க போகிறோம். இன்னும் ஃபர்ஸ்ட் கிளிச்சை பார்த்தாச்சு. ஸோ இன்னும் நல்ல போக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருக்கும். நீங்கள் போய் கேமில் உங்களுக்கு ஆல்ரெடி போர் அடிச்சிருக்கும் விளையாண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி விளையாண்டிங்கன்னா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பற்றி பார்க்கலாம். ஸோ கிளிச்சை பற்றி பார்க்கலாம். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட பயங்கரமான ஒரு கிளிச் தான். ஸோ இப்போ நேரம் எங்கே வந்துடுறீங்கன்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ நம்ம இந்த ட்ரெயினை பறக்க விட போகிறோம். ஸோ என்னடா ட்ரெயினை பறக்க விட போறியா? இந்தியன் பைக்ஸில் இருக்கிற எவனாலையும் இந்த ட்ரெயினையே நிறுத்தவும் முடியாது, பறக்க அடிக்கவும் முடியாது, வெடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த ட்ரெயினை எப்படி சுக்குநூறாக பறந்து வெடிக்க வைக்க போறோம்னு மட்டும் பாருங்களேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M1 அப்படின்னு ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் போயிட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார் வேணால் போடுங்க, பட் இருந்தாலும் நம்ம இந்த லாரி போடலாம். ஸோ ட்ரக்கு போடலாம். ஓகே. ஸோ இந்த ட்ரக் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரக் சீட் கூட 12 அப்படின்னு போனீங்கன்னா இந்த ட்ரக் சீட் கூட வந்துடும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் எடுத்துகிட்டு நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரிபேஸ் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் கீரை போட்டு அப்படியே நேரம் வந்து இந்த இதில் வந்து நடுவாக நிறுத்திடுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே இங்கே பார்க்கிங் கீரை போட்டு பார்க் பண்ணிடுங்க. ஸோ பார்க் பண்ணிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இறங்கி குடுகுடுன்னு ஓடி ட்ரெயின்குள்ளே போயிருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்புறம் நான் சொல்கிற ஒரே ஒரு பட்டனை மட்டும் அமுக்கணும். அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும். ஓகே. இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரெயின்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து நான் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் நிற்கக்குள்ளேயும் பண்ணலாம். இப்போ பாருங்க நான் அந்த ட்ரெயின் ஓடிட்டே இருக்குள்ள அந்த மேஜிக்கை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் எடுத்துடலாம். ஸோ ட்ரெயின் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபார்வர்டு பட்டன் அமுக்குவோமா? ஸோ அந்த மாதிரி ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் அமுக்கி ஓட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற அந்த ஒரு பட்டன் அமுக்கணும். என்ன பட்டன்னா ஸ்லோமோ பட்டன் இருக்குல்ல, அதை வந்து அமுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க நான் அமுக்கி காமிக்கிறேன். 3 2 1 எப்படி வர்ற மாதிரியா? அப்படியே என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலடா அப்படின்னு தான் பார்ப்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இது ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு எனக்கா புரிய மாட்டேது. இது நம்ம கேமில் ஒரு கிளிச்சாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பட்டு போய் இதெல்லாம் பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குதுன்னா ட்ரெயின் பிச்சு தெரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் ஒரு ரொட்டேட் அடிச்சுட்டு இருக்குது. சரி ஓகே போதும், அங்கேருந்து குச்சி கீழே வந்து செத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுத்த நம்பர் 3 சூப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளிச்சு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன எடுக்கணும்னு சொல்லிடுறேன். 50-50 அப்படின்னு போடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனோசர் வரும். ஸோ அதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே வச்சுக்கோங்க. ஸோ வெளியே வச்சுக்கிட்டு நேராக 400 அப்படின்னு போட்டுக்கோங்க. அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒட்டுக்காக வர மாதிரி சிம்பிள் வரும். அப்போ டக்குனு
கிளிக் பண்ணி ஏறிடுங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கடா பிராங்க்லின் எங்கடா போயிட்டான், எங்கடா இது தானா போகுது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஆயிருவீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஏதோ கோஸ்ட் வண்டியை ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏதோ இது காஞ்சனா பை வந்து இந்த ரேஸ் பைக் ஓட்டிட்டு போகிற மாதிரியே ஒரு இது இருக்கும் மக்களே. ஸோ இதை வச்சு நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேய் கோஸ்ட் பைக் மாதிரி நீங்கள் போய் ஜாலியாக ஓட்டலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ராங்க்லின் இல்லைனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆளுங்க ஏற்றிட்டும் போகலாம். இப்போ பாருங்கள் யாராவது ஏற்றுறேன், மாப்பிள்ளை டே பார்த்து ரொம்ப நாளாச்சே வந்து எப்படியே ஏறி உக்காண்டானா இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்கும் மக்களே. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான புது கிளிச்சஸ்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி 3 பார்த்தாச்சு. பட் நெக்ஸ்ட் நம்ம 4th கிளிச்சுக்கு போயிடலாம். ஸோ 4th கிளிச் ஆக்சுவலாக என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் ஒரு பயங்கரமான கிளிச். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போயிட்டு சீட் கோட்ஸில் போயிட்டு 9129 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதாவது இன்ஃபினிட்டி ஹெல்த் உங்களுக்கு வேணும் மக்களே. ஸோ இது பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, யாராச்சும் சுட்டுருங்க. இங்கே பாருங்கள் என்னோட எக்ஸு போகிறா, அவளை போட்டு மண்டையில் போட்டு சாத்த வேண்டியது தான். சாவு என்னை ஏமாற்றிட்டு போனல, ஓகே ரைட் விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஐயோ சாரி மக்களே, அது என் எக்ஸில் போல, அது வேறு ஏதோ பக்கத்து வீட்டு போல போட்டாச்சு. சரி ஓகே, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு நம்ம மேலே. இப்போ என்ன பண்ணணும்னா, நேராக வீட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு நான் சொல்கிற விஷயத்த பண்ணணும். என்ன பண்ணணும்னா, அப்படியே கட்டில் படுத்து தூங்கிடுங்க 1 மணி நேரம். சரி 1 மணி நேரம்லாம் வேணாம், ஒரு 2 நிமிஷம் அப்படியே உக்காந்துருங்க, அப்படியே கக்கூஸ் போகிற மாதிரி உக்காந்துருங்க. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக போலீஸ் கேஸ் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் வந்து போயிடணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டு ஸ்விம்மிங் பூல் இல்லைனா வீட்டு காம்பவுண்ட் விட்ட கண்டிப்பாக ஒரு போலீஸ் கார் இருக்கும் மக்களே. ஸோ அந்த காரில் வந்து போலீஸ் உள்ளே இருப்பான். அவனை என்ன பண்ணணும்னா பிடிச்சி வெளியே தள்ளி விடணும். ஓகேவா, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, பிடிச்சி டம்மால்னு வெளியே தள்ளி விடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காரை வந்து எங்கேயாச்சும் போய் நிறுத்தி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இறங்கிருங்க. இப்போ ஸ்விம்மிங் பூலில் அந்த கார் கிடக்கிறதுனால எதுவும் வெளியே போக முடியல, அதனால் ஸ்விம்மிங் பூல்லே நிறுத்திடுறேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு காம்பவுண்ட் விட்டு இருப்பான், இல்லைன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் கூட இந்த மாதிரி விழுந்து கிடப்பான். அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் NPC இப்படி போவாங்களே, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு திருப்பியும் கேஸ் ஆக்குங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ சுட்டு நம்ம ஒரு கேஸ் ஆக்கிடலாம். ஓகே சாரிம்மா, உனக்கு சுட மனசு வரல, பட் இருந்தாலும் பழச்சு போ, ஓடி போயிரு அப்படியே. ஓகே, ஸோ இந்த பிள்ளைய சுட்டு இப்போ கேஸ் ஆக்கியாச்சு, இந்த பிள்ளை போய் கேஸ் கொடுத்துச்சு நம்ம மேலே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக அந்த போலீஸ்கார் பக்கத்தில் போங்க. அந்த போலீஸை வெளியே தள்ளி விட்டீங்களா, அந்த போலீஸ்கார் பக்கத்துலேயே போங்க. அப்படி என்ன அதானே நடக்கும்னு கேட்குறீங்க, இருங்க இப்போ நான் பக்கத்தில் போகிறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். ஓகே போயிடலாமா, 3, 2, 1 என்னடா இது நடந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிட்டத்தட்ட 1000கணக்கான போலீஸ் வந்து உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க மக்களே. ஆஹா செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு கேட்பீங்க. செம்மையாக தான் இருக்கும், பே பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேராக என்ன பண்ணுறீங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இந்த பிளைனோட சீட் கோட் 555 அப்படின்னு போட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் இருக்குல்ல அங்கே வந்து நிறுத்திடுங்க. ஸோ இது என்ன கிளிச் ஆக போகுதுன்னு பார்க்கலாமா. இப்போ என்ன பண்ணணும்னா, நேராக இந்த ராக்கெட் லான்ச்சர் எடுத்து இந்த ட்ரம்மை வெடிக்க வைங்க. ஸோ வெடிக்க வச்சு டக்குன்னு அப்படியே உள்ளே ஏறி உக்காந்துக்கோங்க. ஸோ ஏறி உக்காந்த உடனே இப்போ பாருங்கள் ஒரு மேஜிக் நடக்கும். ஓகே ரெடி வட்டாமே, அடி எங்கடா போகுது, டே என்னடா நடக்குது அப்படின்னு தானே கேட்பீங்க. இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஏரோப்ளைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிரும், பட் இது வந்து வெடியவே வெடியாது. பார்க்க செம்மையாக இருக்கும் மக்கள், அப்படியே ஃபயர் ஜெட்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்துக்கிட்டே இருக்கும். பட் கவலைப்படாதீங்க, வெடிஞ்சி சதறி போயிருவீங்கன்னு நினைக்காதீங்க. பட் இதுலேருந்து ஃபயர் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த கிளிச். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இது பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th கிளிச் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி லேக் இருக்குல்ல நம்ம இந்தியன் பைக்ஸில், அங்கே போயிருங்க ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு சைக்கிள் எடுத்துக்கோங்க, அதோட சீட் கோட் 1111 அப்படின்னு போட்டிங்கன்னா சைக்கிள் சீட் கோட் வந்துடும். ஸோ இப்போ இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே மிதிச்சுட்டு போங்க. மிதிச்சுட்டு எங்கே போகிறீங்கன்னா, இந்த குட்டி லேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அப்படியே அழகாக இப்படி உள்ளே போயிருங்க. உள்ளே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போனீங்கன்னா ஆழத்துக்கு போயிருவீங்க. அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சைட்லேருந்து வெளியே இறங்கிடுங்க. ஸோ வெளியே இறங்கினோடனே கொஞ்சம் நேரம் மிதங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நேராக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சைக்கிளை ஓட்டிகிட்டே போங்க. ஸோ எங்கே ஓட்டிகிட்டு போகணுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் வெளியே ஓட்டிகிட்டு போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு திருப்பி சைக்கிள் ஏறி உட்காந்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நேராக எங்கேயாச்சும் ரோட்டுக்கு போயிருங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போயிட்டு நீங்கள் நேராக நான் சொல்கிற விஷயத்த ஒன்று பண்ணணும். ஸோ என்னன்னா, ஜஸ்ட்டு கீழே இறங்கினா போதும், ஒரு மேஜிக் நடக்கும். ஓகே
கீழே இறங்கிடலாமா? இப்போ கீழே இறங்கணும்னு பாருங்களேன், ஸ்விம்மிங் பண்ணிட்டே இருப்பான் நம்ம பிராங்க்லின். அடே என்னடா நடக்குதுங்க, என்னடா ரோட்டில் ஸ்விம்மிங் பண்ணிட்டுக்கிறான் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிளிச். ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த கிளிச் இருக்குது. இப்போ இன்னும் மிச்சம் 3 இருக்குது. வாங்க, அது வந்து 4 இருக்குது, வாங்க பார்ப்போம் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ இன்னும் அடுத்ததெல்லாம் இன்னும் கொஞ்சம் போக போக பயங்கரமாக இருக்கும் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி கிளிச்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7th கிளிச் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு தேவையான பைக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏடிவி பைக். ஸோ ஏடிவி பைக் தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா எதுவுமே இல்லை, இந்த பைக் எடுத்துக்கணும். ஸோ இந்த பைக்கோட சீட் கோட் என்னதுன்ற நான் சொல்லிடுறேன், அப்புறம் தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்களே. ஸோ இதோட சீட் கோட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2222 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பைக் வந்துடும், ஏடிவி பைக். இப்போ நேரம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு கார் எடுத்துக்கோங்க. ஸோ இருங்க, நான் ஏதோ ஒரு கார் எடுக்கிறேன். ஸோ ஓகே, இந்த இது எடுத்துக்கலாம், ஹம்மர் கார் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹம்மர். ஸோ இந்த கார் எடுத்துக்கலாம். இந்த கார் எடுத்துக்கோங்க. இந்த கார் எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏடிவி பைக் இருக்குல்ல, அதை அப்படியே போய் இடிச்சு தள்ளுங்க. ஓகே, டொமாலி இடிச்சு தள்ளிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏடிவி பைக்கு தலைகீழாக போய் கவுரணும். ஓகே, ஸோ தலைகீழாக கவுந்த உடனே ஒரு விஷயத்த பண்ணணும். அது என்ன அதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து நான் என்னது அப்படின்றத இப்போ பார்க்க போறீங்கள். ஆனால் இது கவுக்குறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே பாருங்களேன், நானும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக கவுக்க முடியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எப்படியோன்னு பாதி கவுத்தாச்சு, மீதி எப்படியோன்னு கவுத்த வெட்டி தான். அப்பாடா, ஓகேடா, ரைட்டா. ஸோ இப்போ நம்ம நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கவுத்த பைக் மேலே நம்ம ஏற போகிறோம். ஸோ ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பீங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஏறி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் மேலே ஏறிடலாம். ஸோ ஏறின உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, எங்கடா சிம்பிள் காமிக்க முடியுது. ஓகே, இங்கே பாருங்க, தலைகீழாக போயிடுவான். அடுத்தது அப்படி திருப்பி வந்து கவுத்தடிச்சு என்னடா பண்ணுறான், டே அட எங்கடா கார் ஓட்டுறான், முன்னே என்ன ஸ்விங் அடிக்கிறான், இப்போ என்னடா கார் ஓட்டுறான், மிதக்கிறான், இப்போ என்னடா ஓட்டுறான் காரை அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளிச்சு. ஸோ இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 8th கிளிச். ஸோ இன்னொரு 3 கிளிச் இருக்குது, சூப்பராக இருக்கும். அதுவும் இது வந்து சிம்பிளான கிளிச் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஃபன் ட்ராக் ஏதாச்சும் போய்க்கோங்க. ஃபன் ட்ராக் எந்த மோடுக்கான போய்க்கோங்க, சேலஞ்சில் போயிட்டு அதில் போகக்குள்ளே டக்குன்னு ஸ்லோமோ பட்டன் அமைக்க, அந்த ஸ்னைப்பர் பட்டன் அமைக்க அப்படியே ஏம் கொடுத்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் மூஞ்சி தெரியும் மக்களே. டேய் இதெல்லாம் ஒரு கிளிச்சானு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, ஏன்னா ஃப்ராங்க்லின் மூஞ்சே நம்ம இந்தியன் பைக்ஸில் பார்க்க முடியாது, தெரியும்ல. ஒன்று அந்த ட்ரான் மோட் ஆன் பண்ண வேணா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அவன் மூஞ்சை நம்ம திருப்பி பார்த்தாலும் அவன் மூஞ்சை நம்ம காமிக்க மாட்டான். பட் இந்த மூலியமாக நம்ம அவன் மூஞ்சை அழகாக பார்க்கலாம் பாருங்க, க்ளோஸ்அப்பில் காமிக்கிறான், க்ளோஸ்அப் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு நல்ல சிம்பிளான ஒரு கிளிச்சு, நல்லா இருக்குது பாருங்க. நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது 9th கிளிச். 9th கிளிச் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா எதுவுமே கிடையாது. 6677 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசி போயிடும். அடுத்து 333 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு இது வரும், அப்படியே அதை போட்டிங்கன்னா ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி அடிச்சுட்டு மேலே பறந்துருங்க மக்களே. எங்கடா போகுது டே அப்படின்னு தானே கேட்பீங்க, எனக்கே தெரியல எங்கே போகுதுன்னு. ஸோ இது நல்ல கிளிச் மக்களே, இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு, கடைசி கிளிச்சு. ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் மொக்கையான கிளிச்சு, சூப்பரான கிளிச்லாம் பார்த்துட்டோம். கடைசியாக ஒரு நல்ல கிளிச்சு பார்த்துடலாம், எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக எனக்கு இப்போ அது ஒரு ஃபேவரட்டான கிளிச்சு, அது கடைசியாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம வித்தியாசமாக ஃபன்னாக இருக்கும். ஸோ என்னன்னா 40 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேங்கர் வரும். ஸோ அந்த டேங்கருக்கு அப்புறம் 400 அப்படின்னு ஏதோ ஒரு பைக், உங்களுக்கு பிடிச்ச பைக்கை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பைக் என்ன பண்ணணும்னா அந்த டேங்கரும் அந்த பைக்கும் வர மாதிரி சிம்பிள் வரப்ப டக்குன்னு ஏறிடணும். ஓகே, ஸோ இப்போ வருதா, ஏறிக்கோங்க. ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆங்கிளை வந்து மாற்றிக்கோங்க, மாற்றிட்டு திருப்பி இறங்கிட்டு திருப்பி அதே மாதிரி சிம்பிள் வரப்போ ஏறிடுங்க கொஞ்சம் முன்னாடி போய். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுறான்ட்டு. ஓகேவா, இங்கே பாருங்களேன், ஏதோ ஒத்த காலில் அந்த குரங்குபல்லாம் போடுவோம்ல சின்ன வயசில் சைக்கிளில், அந்த மாதிரி குரங்குபலை அடிச்சுட்டு போகிற மாதிரி போவாமங்களே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம பின்னாடி யாராவது உட்கார வச்சுட்டு கூட ரைடு போகலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்களா, செம்ம ஃபன்னாக வித்தியாசமாக இருக்குதுல்ல, அடப்பாவி செம்மையாக இருக்கு பாருங்களா. ஸோ இதெல்லாம் போய் ட்ரை பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கேமில் எப்பயுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் ஒரு கிளிச்சி. ஓகே, இதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. சும்மா இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும், போர் அடிக்காமல். சரி ஓகே, ரைட்டு பார்க்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது சம்திங் கிளிச்சு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டாடா பை பை, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Bye bye.